எந்த ஆண்டும் இல்லாத வகையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு கோடை வெப்பம் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அவர்கள் கணித்தது போலவே அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முன்பாகவே வெயில் கொளுத்த தொடங்கிவிட்டது. இதனால் மின் விசிறிகள் 24 மணி நேரமும் ஓய்வின்றி சுற்றி சுழல்கின்றன. பெரிய நிறுவனங்கள் தொடங்கி சிறிய நிறுவனங்கள், வீடுகள் வரை எல்லா இடங்களிலும் பாகுபாடே இல்லாமல் ஏசி, ஏர் கூலர் என 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றன. இதனால் மின் தேவை வழக்கத்தை விட 30% வரை அதிகரித்துள்ளதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் மின் தேவை மற்றும் உயரும் வெப்பநிலை ஆகியவற்றின் காரணமாக திருச்சி நகரம் முழுவதும் திட்டமிடாத மின்வெட்டு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. திருச்சி நகரத்தை பொறுத்தவரை மின் தேவை என்பது தினசரி 75 80 மெகாவாட் வரையும், மாவட்டத்தின் ஒட்டுமொத்த மின் தேவை 450 மெகாவாட் வரையும் மதிப்பிடப்பட்டது. ஆனால் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக திருச்சி நகரத்தின் 100 மெகாவாட்டும், மாவட்டத்தின் ஒரு நாள் மின் தேவை 525 மெகாவாட்டாகவும் உள்ளது. கோடை வெப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சில நிறுவனங்கள் தரம் குறைந்த ஏசி மற்றும் ஏர் கூலர்களை மிக குறைந்த தவணை முறையில் வழங்கி வருகின்றன. இதை வாங்கி பயன்படுத்தும் மக்களால் வழக்கத்தை விட மின் தேவைப்பாடு அதிகரித்திருக்கிறது. மேலும் மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் முதல் வாரம் வரை நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வால் மின்சார வாரியத்தால் திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகளை செய்ய முடியவில்லை. இதன் விளைவாக மின் வயர்களில் ஜம்பர்கள் பழுதடைந்தன மற்றும் அதிகரித்த தேவைக்கு மத்தியில் டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரமாக திருச்சி கண்டோன்மெண்ட், தில்லை நகர், கருமண்டபம், பிக் பஜார் தெரு உள்ளிட்ட நகரங்களின் பல்வேறு பகுதிகளில் ஒரு நாளைக்கு சுமார் 15 30 நிமிடங்கள் வரை எதிர்பாராத மின்வெட்டு ஏற்பட்டது. அதிக தேவை மற்றும் உயரும் வெப்பநிலை காரணமாக பவர் கட் மேலும் அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. ஆகவே எதிர்வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மின்சாதன பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மின்வாரியம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.